வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். லாம்ஸ்டாக் சாலையில் சென்ற கார் மீது திடீரென முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கூனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கூனூர், வெலிங்டன், அரவங்காடு, எடப்பள்ளி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. லாம்ஸ்டாக் பகுதியிலும் மழை பெய்ததால் லாம்ஸ்டாக் அருகே வித்யாசாகர் என்பவரின் பங்களா பராமரிப்பாளர் வீட்டின் மீது மரம் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்றதால் பெரியதாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இன்று மாலை கூனூர் டால்பின் நோஸ் செல்லும் சாலை வாகனம் மீது மரம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லாம்ஸ்டாக் சாலையில் சென்ற கார் மீது திடீரென முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் மரம் வெட்டி அகற்றிய பின்னர் போக்குவரத்து சீரானது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். போன டைம் நம்ம தான் இதே ரெஸ்க்யூ டீம்ல ಏನೂ ಆಗಲ್ಲ ಆ ಕಡೆ ಜಗ அப்படியே ஒரு போட்டோ எடுத்துங்க. சைடே வரமாட்டான். பெஸ்ட் இப்போ என்ன நடந்திருப்பான். సిమెంట్ కోల్ మీద పడ్డది అక్కడ కాబట్టి